கோவை அன்னூரில் உள்ள நித்திலியம் சிறப்பு பள்ளியில் ஆட்டிசம் பாதித்த மாணவர்களின் குரலோசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நடிகர் சிவகுமார் குழந்தைகளிடம் திருக்குறளை கொண்டு சேர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் பேசிய நித்திலியம் அறக்கட்டளை தலைவர் காயத்ரி சம்பத், பள்ளி பயிற்சிக்கு பிறகு ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்க அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இது அவர்களின் எதிர்கால வாழ்வாதாரத்தையும் தன்னம்பிக்கையையும் உயர்த்தும் என்றார். வணக்கம், நான் காயத்ரி சம்பத், ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் நித்திலியம் ஸ்பெஷல் ஸ்கூல் அண்ட் அடிலைட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். நித்திலியம் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறோம். நித்திலியம் ஸ்கூல் 2 பிரான்ச், கோயம்புத்தூர் பிளஸ் அன்னூர்ல 200க்கும் மேற்பட்ட குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் பிளஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிற இந்த ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ல குரல் ஓசை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலமா இங்க கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். இந்த ப்ரோக்ராம்ல என்ன கான்செப்ட்னா, திருக்குறளை தமிழ்நாடுல இருந்து வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட 5 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணி 62 குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல இருந்து 22 குழந்தைங்க ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த குரல் ஓசை ப்ரோக்ராம்க்கு சிறப்பு விருந்தினரா ஆக்டர், பன்முக கலைஞர், ஓவியர் திரு சிவகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டாரு. கலந்து எங்களுக்கு பெருமை சேர்த்தாரு. குழந்தைங்களோட வின் பண்ண குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கேஷ் பிரைஸ் இங்க கொடுக்கப்பட்டுச்சு. குழந்தைங்களுக்கு சிவகுமார் சார் கையால இன்னைக்கு கேஷ் பிரைஸும் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்ட ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்டா நாங்க இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு குழந்தைக்கும் இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. அதாவது இது வரைக்கும் 22 குழந்தைங்க ஒரே மேடையில திருக்குறள் சொன்னதில்ல, அதுக்கான அர்த்தமும் சொன்னதில்லை. அதன் காரணமாக வேர்ல்ட் ரெக்கார்ட் டீம் நம்மளை அப்ரோச் பண்ணி இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்திருக்கோம். பிளஸ் நித்திலியம் ஸ்பெஷல் ஸ்கூல் இங்க அன்னூர்ல சொக்கம்பாளையத்துல இயங்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் இந்த ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்ல 1 ஏக்கர்ல இங்க நிறுவப்பட்டிருக்க இந்த ஃபெசிலிட்டி கோயம்புத்தூர்ல இருக்க குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்ன்றது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. கோயம்புத்தூர்ல இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட்டும் எஜுகேஷனும் கொடுக்கணும்ன்றது எங்களோட லட்சியம், எங்க ட்ரஸ்டோட அடுத்த கனவு, அடுத்த இலக்குன்னு சொல்லலாம். அதை நோக்கி நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். அதற்காக யாராவது எங்க ட்ரஸ்டுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கு நிலம் கொடுத்து உதவின்னு இருந்தனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படின்றது, இந்த குழந்தைங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும், எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்றத உங்க முன்னாடி இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறோம். சிவகுமார் சார் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இருந்து அத்தனை குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்து மகிழ்வித்து அத்தனை குழந்தைங்களுக்கும் பிரைஸ் கொடுத்துட்டு தான் போனாரு. அவருக்கும் இந்த நேரத்துல நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்க ட்ரஸ்ட் நித்திலியம் ட்ரஸ்டீஸ் எல்லாம் இங்க இருக்காங்க, அவங்க சார்பா நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது ஆட்டிசம் குழந்தைங்களுக்குமே ஒரு ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர் இருக்கும். சொன்ன விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படிதான் திருக்குறளை திருப்பி 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 போட வச்சுதான் இந்த குழந்தைங்களுக்கு திருக்குறளை மனப்பாடம் பண்ண வச்சோம். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒரு விஷயத்த கத்துக்கிறாங்கன்னா அதை அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. சோ இந்த திருக்குறளை கத்துக்கிட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் மறக்கல. நித்திலியம் 2 சிலபஸ் ஃபாலோ பண்றோம். NIOS அண்ட் ஸ்டேட் போர்ட் சிலபஸ். ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் சிலபஸ் ஃபாலோ பண்றோம். அதுல 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். NIOS அப்படின்றதுக்கு நிறைய விதமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸ்ல எது ஈஸியா இருக்கோ அந்த சப்ஜெக்ட், டேட்டா என்ட்ரி, டிராயிங், இதெல்லாம் கூட சப்ஜெக்டா இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியா இருக்க சப்ஜெக்ட் 20 சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த 20ல 5 மட்டும் அந்த குழந்தை ஏதாவது சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ சொல்லுங்க சார். எஸ், குழந்தைங்க 2 வயசுல 0 to 2 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் தலை நிக்கணும், முகம் பார்க்கணும், சிரிக்கணும், கூப்பிட்டா திரும்பி பார்க்கணும். மெயினா கூப்பிட்டா திரும்பி பார்க்கலன்னா அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு அர்த்தம். ஐ கான்டாக்ட், நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் கண்ணை பார்த்து தான் பேசணும். அது அச்சீவ் ஆகலன்னா அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன். அந்த மைல்ஸ்டோன் இல்ல குழந்தைக்கு அப்படின்னா உங்க குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு நீங்க ஏர்லியாவே டயக்னோஸ் பண்ணீங்கன்னா
சீக்கிரமே குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்றத கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த குழந்தைய ஒரு 10 வயசுல நார்மல் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைங்க இது மாதிரி நார்மல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கோம். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்க கற்றுக் கொடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குமா இல்ல ஒரு 10 வயசு 15 வயசு கழிச்சு சேர்க்கிற இல்லைங்க, அதாவது மூளையோட வளர்ச்சி 10 வருஷத்துக்குள்ள எல்லாத்துக்குமே மூளை வந்து நார்மல் எல்லா பீப்புளுக்குமே மூளையோட வளர்ச்சின்றது பாத்தீங்கன்னா 0 to 10 இயர்ஸ் தான். அந்த 10 வயசுக்குள்ள நம்ம ட்ரைனிங் கொடுத்தா, அதை விட 5 வயசுக்குள்ள ஆட்டிசம் கண்டுபிடிச்சு ட்ரைனிங் கொடுத்தா அவங்க நார்மல் ஸ்கூலுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு டெவலப்மெண்ட் பண்றாங்க? கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லயுமே எஸ்எஸ்ஐன்னு ஒரு சென்டர் இருக்கு. அதாவது இது மாதிரி ஸ்பெஷல் குழந்தைங்க அட்மிஷன் போடணும் அப்படின்னு கவர்மெண்ட் எல்லா ஸ்கூல்லயுமே மேண்டேட்டரியா வச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் எஸ்எஸ்ஐன்னு ஒரு ரூம் ஒதுக்கி இருப்பாங்க. அவங்க ஸ்கூல்லயே மாற்றுத்திறனாளி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அங்க வாரத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு 2 தடவை தெரபிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட் வருவாங்க. சொல்லி கொடுக்கறதுக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர், சிறப்பு டீச்சர் இருப்பாங்க. அவங்கள ஃபுல் டைம் ரெக்ரூட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். அது போக ஒரு குழந்தைக்கு மாசம் 1500 ரூபாய் சப்சிடி கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட். அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட மருந்து செலவு, ஒரு குழந்தைக்கு ஃபிக்ஸ் வருது அப்படின்னாலே 1500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் 2500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். இந்த சப்சிடிய கொஞ்சம் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிசிக்கலி சேலஞ்ச் நம்ம எடுக்கிறது இல்லைங்க. இன்டெல், அதாவது மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களை மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அடுத்த முயற்சியா கோயம்புத்தூர்ல இருக்க கார்பரேட்ஸ், கம்பெனிஸ், ஹோட்டல்ஸ் இவங்க எல்லாம் எங்களோட பசங்க, அதாவது எங்களுக்கு 18 வயசுக்கு மேல இருக்க பசங்களை ட்ரெயின் பண்ணி அவங்க ஆபீஸ் பாயாவோ, கிளர்க் பாயாவோ, இல்ல ஹோட்டல்ல சர்வராவோ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா ட்ரெயின் பண்ணி நாங்க கொடுக்கறோம். நீங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க, என் ஹஸ்பண்ட் டென்டிஸ்டுங்க, அவர்கிட்ட அசிஸ்டண்டா, அதாவது டென்டல் அசிஸ்டண்டா நாங்க இப்போ ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம், கார்த்திக் பாலாஜின்ட்டு. அவரு அந்த பையனை டென்டல் அசிஸ்டண்டா எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இது மாதிரி குட்டி குட்டி வேலைகளை ரொம்ப டிசிப்ளினா, மெயினா ஈகோ இல்லாம நம்ம சொல்ற வேலையை கரெக்டா செஞ்சு முடிப்பாங்க. அதனால இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்க நிறுவனம் கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜுக்கு உயரும். நீங்க பாத்தீங்கன்னா சக்தி மசாலால கிட்டத்தட்ட 20% மேல, எனக்கு பெர்சன்டேஜ் தெரியல, பட் நிறைய பேர்த்துக்கு இது மாதிரி ஊனமுற்றவங்களுக்கு வேலை கொடுக்கறாங்க. அது மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்க இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரி ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றத பத்திரிகையாளர்கள் மூலமா நான் பொதுமக்களுக்கு கண்டிப்பாங்க வேலை வாய்ப்பு மேண்டேட்டரி, அதாவது அட்லீஸ்ட் ஒரு 1% வேலை வாய்ப்பு மேண்டேட்டரி. அதாவது அரசு வந்து 1% வேலை வாய்ப்பு இந்த குழந்தைங்களுக்கு மேண்டேட்டரி அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்னன்னா, நாங்க பேரண்ட்ஸோட வருத்தம் என்னன்னா, நாங்க இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தைங்களை பாத்துக்கலாம், ஆனா எங்களுக்கு அப்புறம் இந்த குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு எங்களுக்கு பயமா இருக்குன்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க. அதே ஒரு வேலை, ஒரு சம்பளம் இந்த குழந்தைக்கு இருந்துச்சுன்னா அந்த பிடிப்பு இருக்கும். அவங்க பேரண்ட்ஸுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட அண்ணன், தம்பி, அவங்க குடும்பம் கண்டிப்பா இவனை பாத்துக்கும். இவனுக்கும் ஒரு வைராக்கியம் வரும். நீங்க பாத்திருப்பீங்க கோயம்புத்தூரை சுத்தி எவ்வளவு மென்டல் ஹோம்ஸ் இருக்குன்னு பாத்திருப்பீங்க. அதை எல்லாம் தவிர்க்கலாம். இதை தவிடுபடி ஆக்கறதுக்கு அரசு கண்டிப்பா ஒரே 1% வேலை வாய்ப்பு இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன்.